வெல்கம் பேக் டு சிஜிபி கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ் ரியல் ரேசிங் 3 தான். அதில் வந்து நம்ம இந்த 3 இதை இன்றைக்கி முடிக்க போகிறோம். டியர் 4 3 டியர் இருக்குது. இதில் மொத்தம் இவ்வளோ டியர் இருக்குது, 15 டியர். அது வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஒரு சீரீஸாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதில் ஆல்ரெடி நான் வந்து 3 சீரீஸ் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி என் கார் பார்த்திங்கன்னா நான் வந்து லூயிஸ் ஹாமில்டன் 44. ஸோ ஓகே, இதை தான் நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். சர்க்கியூட் ஆஃப் தி அமெரிக்கன்ஸ் நம்ம ஓட்ட போகிற சர்க்கியூட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோ கிராஸ். இது வந்து நம்ம ஒரு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வந்து இப்போ வர மேக்ஸிஸ்டம் வந்து 43 செகண்டில் போயிருக்கோம். நம்ம வந்து டக்குன்னு போகணும், அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிச்சிருந்தா மற்ற வீடியோலாம் பாருங்கள் போய். ஸோ லெட்ஸ் கோ. இந்த பக்கம் ஆக்சிலேட்டர், இந்த பக்கம் பிரேக், இந்த லெஃப்ட் பக்கமாக. இந்த இடம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு பழக்கப்பட்ட இடம் தான். ஏன்னா நான் நிறைய வாட்டி ஓட்டியிருக்கேன். எந்த இடத்துல எங்கே பிரேக் பண்ணணும், எந்த ஸ்பீடில் எந்த டர்ன் எடுக்கணும் முதல் கொண்டு எனக்கு தெரியும். ஓகே, இந்த இடம் கொஞ்சம் கடுமையான இடம். பத்திரம். ஓகே 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 நம்ம வெளில குச்சிட்டோம் தெரியாமல். ஸ்கில் இல்லை அவ்வளோக்கா. நான் போய் கடையில் தான். ஐயோ சே ஃபஸ்ட் ப்ளேஸ் வர முடியலையே. வாடா சக்கரை போடு. ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துச்சு. பார்த்தீங்களா, கொஞ்சம் ஈஸியாக தான். ஓகே, செகண்ட் பரவாயில்ல. நான் ரீட்ரை பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸே வந்துட்டேன். ஏன்னா சரி விடுங்க, இது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் டியர் 4 இருக்கோம். இப்போ டியர் 15 போனால் எப்படி இருக்கும் நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு என்டியூரன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஐயோ ஆமாம், என்டியூரன்ஸ் தான் இருக்கிறதே கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப லாங்காக போகும். வச்சுப்பேன். இது வந்து எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம பாருங்க, வெஸ்டாப்டன் வந்து 4.9 மைல்ஸ் போயிருக்கான். நம்மளும் 4.9 மைல்ஸ் போகணும் இந்த பிஓவிலாம்னா. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுப்பாங்க பாருங்கள், 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ டைம் அதிகப்படுத்த ஓவர்டேக் பண்ணணும். இப்போ நான் ஓவர்டேக் பண்ணால் எனக்கு டைம் அதிகமாகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி போடா இந்த மாதிரி டைம் அதிகப்படுத்தி நம்ம சுற்றிக்கலாம் உள்ள ஜாலியாக. அவ்வளோதான். பாருங்கள் 73. ஓகே, என்னடா எப்படி லாக் ஆகுது எனக்கு திடீர்னு? ஏன் எல்லாமே ஹேஸாக இருக்குது? ஹேஸ்னால் அது ஒரு கம்பெனி, அதுவும் ஒரு ரேசிங் டீம் தான். எல்லா காருமே ஹேஸ் காராக தான்டா. நம்ம எவ்வளோ பண்ணோம்? 4.1 தெரியல. இதுவும் ஹேஸ் தான். ஆனால் எல்லாம் ஒரே காராக இருக்குது. நீ சொல்லும் கதை நான் சொல்லும் வர. ஓகே, நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, வந்து 3rd ப்ளேஸ் பிடிச்சாச்சு. சர்ஜியோ பெரேஸ். ஓகே அவ்வளோதான். என்னடா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம கிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளேஸ். என்னடா டிட் ஃபினிஷ். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன், கிட்டு பண்ணால் நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சேன். பார்த்தா இப்படி வந்துடுச்சு. சரி, ஒரு நிமிஷம் நண்பர்களே, நம்ம மறுபடியும் ரேஸை முடிச்சு விட்டோம். இப்போ இந்த 54 செகண்ட் வேஸ்ட். நண்பர்களே, முடிச்சு விட்டோம். ஓகே கைஸ், இது வந்து முடியணும் 3 ஹவர்ஸு. நான் 3 ஹவர்ஸ் கழித்து வரேன். மணி இப்போ தான் 2 ஆகுது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் ரிப்பேர் போட்டிருந்தேன்ல 3 ஹவர்ஸ்க்கு, அது நான் காசு கட்டிடலான்னு இருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி நான் அது காசு கட்டிட்டேன். அதனால் இப்போ நம்ம அந்த ரேஸை மட்டும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ரேஸுக்கு போனால் மட்டும் போதும். ஓகே கைஸ், அப்படியே இந்த பிஓவியில் வச்சு முடிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதிர்து காரு. ஐயோ, தப்பாக கேப்பா போட்டேன்னா. ஓகே. நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஸ்கில்லா இல்லை லக்கா. இப்படி வந்து இப்படி வாப்பா. லூயிஸ் ஹாமில்டன்னா சும்மாவா?
நான் கேட்குறேன். இல்லை நம்ம ஜார்ஜ் ரசல் இவன் நம்ம டீம்மேட். தம்பி நவுறான் சொன்னால் நவர மாட்டான். ஐயோ சாஸ்ட்டு நான் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. இது ஆக்சுவலி 2023 சீசன். இதில் வந்து நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் ஜெயிச்சாப்பில் வேர்ல்டு சாம்பியனு. நம்ம இதை இங்கே மாற்ற போகிறோம். நான் ஜெயிச்சு லூயிஸ் ஹாமில்டனை 8வது வேர்ல்டு சாம்பியனாக மாற்ற போகிறோம். எப்படி? ஓகே, இன்னும் ஒரு லேப் கூட முடியல, அதுக்குள்ளே 6th பிளேஸு. லாண்டோ நாரிஸ் இருக்கான் நம்ம ஃப்ரண்ட்டில். ஓகே, அப்படியே ஓகே டேர்ன் வரும்போது கரெக்டாக இன்சைட் லைன் விடும். அவ்வளோதான் முடிஞ்சு தலைவரையும் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஃபெர்னாண்டோ அலோன்சோ. தப்பு பண்ணிட்டேன். இந்த டேர்ன் நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை. ஃபெர்னாண்டோ அலோன்சோ. சரி ஓகே, செகண்ட் லேப்பில் உனக்கு ஓட்டி கடிச்சிடலாம். கஷ்டம் பார்த்தீங்களா? லக்கா ஸ்கில்லா? இது என்னது? கார்லோஸ் சைன்ஸ் இவனையும் அப்படியே ஓட்டி கடிச்சிடலாம். மிரட்டுவோமாங்கண்ணா? சரி, எந்த இடத்துல திரும்ப பிரேக் அடிக்கணும்? அவ்வளோதான். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 3rd பிளேஸில் இருக்கான். அப்போ 1st பிளேஸ் சர்ஜியோ பெரஸ். அப்படியே போக வேண்டியதுதான். அப்படியே போக வேண்டியதுன்னா காரில் சொல்கிறேன். இந்த இடம் ஒரு குறுகலான ஏரியா. ஓவர் ஸ்டேர் ஆகுங்க இங்கெல்லாம், இல்லைன்னா அண்டர் ஸ்டேர் ஆகும். ஓவர் ஸ்டேர் அண்டர் ஸ்டேர்னால் என்னன்னு தெரியலையா? அப்படி கற்றுக்கோங்க. நான் அப்புறமா வேறு ஏதாவது வீடியோவில் சொல்லித்தரேன். கதை கேட்க ரெடியாலாம் இல்லை, நான் இங்கே சீரியஸாக ஆடிட்டுருக்கேன். என்னடா இவனை ஓட்டைக்கே அடிக்க முடியல. ஐயோ விட்டா இவன் ஜெயிச்சிருவான் போலியே. வாய்ப்பில்லை. 1st பிளேஸ். நம்ம தான் எப்போவுமே 1st பிளேஸ் வரும். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பாருங்க, நம்மளோட 130 இல்லீகல் பண்ணிட்டோம். நம்ம இன்னொரு 2 இல்லீகல் பண்ணிட்டோம். அப்படி நம்மளை முட்டிட்டோம். அதே மாதிரி வெளியும் போயிட்டோம். வெளில போனதுக்கு பெனால்ட்டி வராது. ஏய் என்ன முட்டுற? ஓகே, அது 3 வாட்டி வெளில போனால் தான் நம்மளுக்கு பெனால்ட்டி வரும். எதுக்குலாம் செத்துட்டாங்க அவன் தான் என்ன தள்ளி விட பார்த்தான். அவன் தப்பா. ஓகே, இந்த டேர்ன் எடுத்துடலாமா? எடுத்துட்டோம். அவ்வளோதான். வி ஆர் வின்னிங். போடு செலிப்ரேஷன். அவ்வளோதான் கைஸ், Tier 1 நம்ம முடிச்சாது. வெயிட் பண்ணுங்கள், அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் பார்க்கணும். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு போயிட்டுருக்கேன். நான் இங்கே ஒரு இல்லீகல் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறமா போயிட்டுருந்தேன். இங்கே இடத்துல ஓவர்டேக் கஷ்டம். இது இல்லீகல் ஓவர்டேக்கா? இல்லை இது கரெக்டான ஓவர்டேக் தான். பாருங்க, லூயிஸ் ஹாமில்டன். ஓகே, கரெக்டான ஓவர்டேக் அடிச்சிட்டேன். அப்புறமா நான் போயிட்டுருந்தேன். வந்தான் தள்ளான். இதுவும் வந்தப்போ தானே. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டேர்னு போயிட்டுருக்கேன். ஓகே இது யார் தப்பு? அவன் தான் வந்து என்ன முட்டான். நான் பாட்டுன்னு கரெக்டாக தானே போயிட்டுருக்கேன். அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு? என்ன தம்பி ஆச்சு? ஐயோ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஏன்டா அவனை முட்டுறேன்? அவனை முட்டிட்டானா? மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அவன் பாட்டுன்னு நிம்மதியாக தானே வந்துட்டு. அட சக்கா, என்னடா நீங்களே முட்டிக்கிட்டீங்க? அட பாவி பசங்களா, நான் பாருங்க என்ன ஆச்சுன்னு. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இன்னொரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஷாலஃபை தூக்கிட்டேன். அது வேறு விஷயம். நான் தோத்துட்டேன், என்னன்னு தூக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம Tier 5 முடிச்சிடலாம். ஓகே, பாய்.